ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச உடனே மறுநாள்ல இருந்து நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபொழுது, வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார். சமீபத்துல ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சாம். ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச உடனே மறுநாள்ல இருந்து நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபொழுது, என்னுடைய ஒய்ஃப்க்கு ஒரு சைட் பிரஸ்ட் சின்னதா இருக்கு, ஒரு சைட் பெருசா இருக்கு. இதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுல இருந்து என் ஒய்ஃப் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. அன்ஈவன் பிரஸ்ட் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம் பெண்களுக்கு. இது ஒரு குறைபாடோ அல்லது இது ஒரு பிரச்சனையோ கிடையாது. இந்த அன்ஈவன் பிரஸ்ட்னால பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர, அதாவது ஹஸ்பண்ட்க்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர, பெண்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுலயோ அல்லது பால் கொடுக்கறதுலயோ எந்த ஒரு இஷ்யூமே வராது. நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி அன்ஈவன் பிரஸ்ட் இருக்கிறதுன்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான். அத அவங்க உள்ளாட மூலமா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு ஆண் அதை பார்க்கும் பொழுது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, எரிச்சல் வர வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த பொண்ணுக்கு அதனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது சாதாரணமா உடல் வளர்ச்சியில ஏற்படக்கூடிய ஒரு சின்ன குறைபாடு தானே தவிர இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்றத ஆண் சரியா புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு குடும்ப வாழ்க்கையானது நிம்மதியாவே போகாது. அதே சமயம் ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து உன்னுடைய உறுப்பு சின்னதா இருக்கு அப்படின்னா ஆணுக்கு எப்படி இருக்கும்? சோ இந்த மாதிரி சின்ன ஆண்குறி இருந்தாலோ அல்லது மார்பகம் அளவுல வேறுபாடு இருந்தாலோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய லைஃப் ஹாப்பியா கொண்டு போங்க. அந்த குறைய நீங்க திரும்ப திரும்ப சொல்லி உங்க துணையுடைய மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அவருக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தின உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.